வெல்கம் ஆல். ரீசென்ட்டா நான் பிரையன் ட்ரைசியோட லீடர்ஷிப்ங்கிற புக்க நான் படிச்சேன். இத நான் தமிழ்ல தான் படிச்சேன். பட் ஆக்சுவலி இது ஒரு தமிழ்ல கன்வெர்ட் ஆகும்போது நிறைய அது கிரிஞ்சியான விஷயங்கள் இல்லாம, இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்களோ, இங்கிலீஷ்ல எப்படி இத சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, தமிழ்லயும் அதே மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த புக்கோட டாப் 10 டேக் அவேஸ நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த டாப் 10 டேக் அவேஸ நான் நமக்கு ரொம்ப புடிச்ச, ஏன் இந்த உலகத்துக்கே ரொம்ப புடிச்ச, நான் ஒரு பெர்சனோட கனெக்ட் பண்ணி பேசணும்னு நெனைக்கிறேன். அவர் தான் எம்.எஸ். தோனி. நான் ஏன் எம்.எஸ். தோனிய சூஸ் பண்றேன் அப்டின்னா, இந்த புக்கோட பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த புக்குக்கு அவர விட சூட்டான ஒரு பெர்சன் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா புக்கோட ஃபர்ஸ்ட் டேக் அவே என்ன இருந்துச்சு தெரியுமா? லீடர்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். ஆப்வியஸா. பிகாஸ் என்னன்னா, எம்.எஸ். தோனிய நான் என்னோட விவரம் தெரிஞ்ச வயசுலருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். அவரோட ஷாட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தி பெஸ்ட் டெசிஷன் எடுத்திருக்காரு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு லீடரா அவர் பொறக்கும்போதே அவர் ஆகல. அண்ட் பொறக்கும்போது அவர் நிறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன்ல தான் அவருக்குள்ள இருக்கிற அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ங்கிறது டெவலப் ஆயிருக்கு. நமக்கும் அதே மாரி தான். நம்ம லைஃப்ல நம்ம பொறக்கும்போது நமக்கு எந்த ஸ்கில்ஸுமே கிடையாது. பட் நமக்கு ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு ஃபேமிலி மேனா இருக்கும்போது, இல்ல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது, நாம சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது தான் நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. செகண்ட் விஷயம் நான் பார்த்த டேக் அவே என்னன்னா, டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னைக்குமே எம்.எஸ். தோனி வந்து ஒரு மேட்ச தோக்கும்போது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரே எடுத்துப்பாரு. ஏன்னா நம்ம ஜெயிக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் சரவுண்டிங்ஸ் கிடைக்கும்போது நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்ங்கிறது முக்கியம் இல்ல. பட் நம்ம டீம் தோக்கும்போது, நாம அந்த இடத்துல தோக்கும்போது ஒரு லீடரா நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிய நாம எடுத்துக்கிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய தடவ மேட்ச்ல, நிறைய சாம்பியன்ஷிப்ல ஒரு கப்ப வந்து வின் பண்ணுவாரு. பட் எம்.எஸ். தோனி என்ன பண்ணுவாருன்னா, அந்த கப்ப டீம்மேட்ஸ்ட்ட குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. சோ இந்த ஒரு விஷயம் நம்ம முக்கியமான டேக் அவேவா எடுத்துக்கலாம். தேர்ட் நான் பார்த்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் அவே என்னன்னா, கிளாரிட்டி இஸ் பவர். பிகாஸ் எம்.எஸ். தோனி என்ன பண்ணுவாருன்னு பார்த்திருக்கீங்களா? நடக்க போற விஷயத்த முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி ரியாக்ஷன் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபிஎல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும்? அண்ட் நெக்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும்? லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல நான் என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ஸ்மேன் நல்லா பிளே பண்றாருன்னா, அவள அவுட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? எப்படி ஃபீல்ட் செட் பண்றது? அண்ட் பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரகிள்ஸ், பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன? எந்தெந்த மாரி டெலிவரீஸ் போடலாம், போடக்கூடாது. இந்த மாரி வாட் நெக்ஸ்ட்ட கணிக்கிறதுங்கிறது கிளாரிட்டி இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு லீடரா இருந்து திங்க் பண்ணி பாருங்க. அடுத்து நடக்க போற விஷயங்கள நீங்க ப்ரீவியஸா கணிச்சிட்டீங்கன்னா, உங்களால பெட்டரா ரியாக்ட் பண்ண முடியும். பட் நீங்க கேட்கலாம், "அது எப்படி ப்ரோ பண்ண முடியும்?" பட் நீங்க அந்த சிச்சுவேஷன்ல நீங்க பெட்டரா ஆக்சஸ் பண்ணும்போது, நீங்க பெட்டரா ரீட் பண்ணும்போது, உங்களால பெட்டரா ரியாக்ட் பண்ண முடியும். பட் கண்டிப்பா இது டே 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு உடனே ரியாக்ட் ஆகாது. பட் பண்ண நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் உங்ககிட்ட வந்து நிக்கும். நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஃபோர்த் டேக் அவே என்னன்னா, லீட் பை எக்ஸாம்பிள். நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஐபிஎல் மேட்ச்ல எம்.எஸ். தோனி வந்து பேட்டிங் ஆடும்போது, இல்ல ஸ்குவாட்ல இருக்கும்போது, இல்ல கேப்டனா இருக்கும்போது, நிறைய பிளேயர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு அவர் கூட இருக்கும்போது ஒரு பெட்டர் ஆரா கிரியேட் ஆகுது. அவர் நிறைய பேச மாட்டாரு. பட் எனக்கு அவர் கூட இருக்கும்போது என்னால இவ்ளோ விஷயம் பண்ண முடியும். என்னால இவ்ளோ பெட்டரா பேட்டிங் ஆட முடியும். என்னால இவ்ளோ பெட்டரா பவுலிங் போட முடியுங்கிறது, என் பெஸ்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு. திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லீட் வித் எக்ஸாம்பிள். டேக் அவே நம்பர் 5 என்னன்னா, கம்யூனிகேஷன் பில்ட் ட்ரஸ்ட். நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நெறைய பேட்ஸ்மேன் ஒருவேள பேட்டிங் சரியா ஆடாதம்போது, இல்ல ஒரு பவுலர் வந்து நெறைய எக்ஸ்ட்ராஸ் இல்ல ஃப்ரீ ஹிட் குடுக்கும்போது, இல்ல நெறைய நோ பால் வைடு போடும்போது, தோனி பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. பட் அந்த இடத்துல அந்த பவுலரே தன்ன சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாரு. கம்யூனிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேச வேண்டிய அவசியம் இல்ல. பட் எந்த சிச்சுவேஷன்ல இடம், பொருள், ஏவல்னு சொல்லியிருப்பாங்க. லைக் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்? ஒரு பிளேயர் கிட்ட நம்ம எப்படி பேசணும்? அந்த கம்யூனிகேஷன் வைஸ் நம்ம பேசி நம்ம பெஸ்ட்ட எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? இதுல தி பெஸ்ட்டா இருக்கிறவங்க எம்.எஸ். தோனின்னு நான் சொல்லுவேன். டேக் அவே நம்பர் 6 என்னன்னா, எம்.எஸ். தோனி ஒரு முக்கியமான மேட்ச்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, ஐ நோ எனக்கு கரெக்ட்டா தெரியல 2007 8 தெரியல. பட் ஒரு மேட்ச்ல அவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். முதுகுல ஒரு பேடோட வருவாரு. அப்போ வந்து அந்த மேட்ச்ல அவர் பெருசா ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க. எப்படி முதுகுல அவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கும். பட் பேட் வச்சுட்டு எப்படி வந்து ஆடுறீங்கன்னு கேட்கும்போது, அவர் செம்மையா விஷயம் சொல்லுவாரு. நான் வந்து என் பவர நான் வந்து ஹேண்ட்ல ஜெனரேட் பண்றேன். அதாவது அவருக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரெங்த் எங்க இருக்குங்கிறது. நீங்க நெறைய பார்த்திருக்கீங்களா? அவர் ரிவர்ஸ் ஸ்வீப் இல்ல வந்து நெறைய இன்ஆர்கானிக் ஷாட்ட பெருசா ஆடியிருக்க மாட்டாரு. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆடியிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் அவரோட ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு நல்லா அவருக்கு தெரியும். அவர் லெக் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அண்ட் கவர்ஸ்ல சூப்பரா டிரைவ் பண்ணுவாரு. சோ இந்த மாரி உங்களோட ஸ்ட்ரெங்த் என்னங்கிறத நீங்க நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். 7த் டேக்அவே என்னன்னா, திங்க் லாங் டெர்ம். எம்.எஸ். தோனி என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் கேப்டனா இருக்கும்போதே கோலிய க்ரூம் பண்ணியிருப்பாரு. ரோஹித் சர்மா க்ரூம் பண்ணியிருப்பாரு. அவர மட்டும் இல்ல, நெறைய பிளேயர்ஸ க்ரூம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு கேப்டனா விராட் கோலிய கேப்டன் ஆக்கிட்டு, அவரு கேப்டன்சில இருந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டு, விராட் கோலியோட கேப்டன்சில கேம் ஆடியிருக்காரு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துட்டு போணுங்கிறது தான் ஒரே ரீசன். சோ நமக்கும் இதுல என்ன பங்கு இருக்கு அப்டின்னா, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல நீங்க ஒரு வீட்ல ஒரு குடும்ப தலைவரா இருக்கீங்க அப்டின்னா, லாங் டெர்ம்ல உங்களோட கோல்ஸ நீங்க செட் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கோல நாம அச்சீவ் பண்றோமோ இல்லையோ, நம்மள சார்ந்த பீப்பிள் அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அண்ட் 8த் இம்பார்ட்டன்ட் டேக் அவே என்னன்னா, கன்டினியூஸ் லேர்னிங் ஸ்கில். எம்.எஸ். தோனி பார்த்திருக்கீங்களா? நெறைய விஷயத்த அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஈவன் தோ அவர் நெறைய விஷயம் அச்சீவ் பண்ணி கூட, தி பெஸ்ட் கேப்டனா இருந்து கூட, வேர்ல்ட்ஸ் சாம்பியன்ஷிப்ல 3 ஐசிசி டிராஃபிஸ் அடிச்ச ஒரே கேப்டனா இருந்து கூட, அவர் லேர்னிங் ஸ்கில்ல ஸ்டாப் பண்ணதே இல்ல. இந்த ஒரு விஷயம் ஒரு லீடர்ஷிப்ப தாண்டி எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. 9த் டேக் அவே மேக் டிசிஷன் குயிக்லி. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். என்ன ரீசன்னா, நாம சரியான நேரத்துல சரியான டிசிஷன எடுக்கிறத விட, நம்ம குயிக் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நம்ம லைஃப்ல நம்ம தாத்தாவோ, இல்ல பாட்டியோ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க சோல்ட் பண்ணதுனால தான் நம்ம இன்னைக்கு ஏழையா இருப்போம்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். பட் ரீசன் என்னன்னா, அது மட்டுமே கிடையாது. நான் ஏன் இந்த எக்ஸாம்பிளோட சொல்றேன்னா, பிகாஸ் எம்.எஸ். தோனி வந்து ஒரு ரைட் டிசிஷன்ஸ் எடுக்கிற ஆள்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். கிடையாது. அவர் ரொம்ப குயிக், சிம்பிள் டிசிஷன்ஸ் எடுக்கிற ஒரு ஆள். நீங்களும் லீடரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் டிசிஷன் எடுங்க. அந்த டிசிஷன் தப்பா போச்சுன்னாலும் ஃபீல் பண்ண வேண்டாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டேக் அவே என்னன்னா, மோட்டிவேட் அண்ட் இன்ஸ்பயர். ஒரு பேட்ஸ்மேன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத போதும், ஒரு பவுலர் சரியா பவுலிங் போடாத போதும், நெனச்ச விஷயம் நெனச்ச மாரி போகாத போதும், எம்.எஸ். தோனி மோட்டிவேட் பண்றத நிப்பாட்டினதே கிடையாது. அவரோட பிளேயர்ஸ இல்ல அவரோட ஸ்குவாட எந்த நேரத்திலும் விட்டு குடுத்ததே கிடையாது. இந்த ஒரு மோட்டிவேஷன அவங்களுக்கு மத்தவங்களுக்கு மட்டும் பண்ணாம, அவர் கூட இருக்கிறவங்களுக்கு பண்ணிட்டே இருக்கிறதுனால தான், அவர் ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டரா தெரியிறாரு. ஸோ லைஃப்ல நமக்கு அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் உங்க கூட இருக்கிற பீப்பிள நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கு தவறவே தவறாதீங்க. அது உங்கள ஒரு இன்ஸ்பைரிங் பெர்சனா கன்வெர்ட் பண்ணும். இப்ப நான் சொன்ன பிரையன் ட்ரைஸியோட லீடர்ஷிப் புக்ல இருந்த டாப் 10 டேக் அவேஸ்ல உங்களுக்கு எந்த டேக் அவேஸ் கனெக்டிங்கா இருந்துச்சோ அந்த டேக் அவேவ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த புக்க ரிவ்யூ பண்ணணும்ங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அட் லாஸ்ட் விஸ்டா டெக்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.